ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னோடய டெய்லி ரொட்டீன் தான் காட்ட போகிறேங்க. காலையில் டிஃபன் செஞ்ச பிறகு நான் வந்து ஆன்லைனில் வாங்கின ப்ராடக்ட் தான் இது. இந்த பாக்ஸில் ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி, நான் அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் வந்து 2 மட்டும் தான் க்ளீன் பண்ணி கொட்டிட்டு முந்திரியும் பாதாமும் கொட்டி வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் வந்து தொடச்சிட்டு தான் நான் வந்து கொட்டுவேன். அப்போ காட்டுறேன் நான் உங்ககிட்ட. இப்போ காஃபி தூள்லாம் கீழே போட்டு உடச்சி நிறைய காஃபி தூள் வேஸ்ட் ஆக்கியிருக்கேன். என்ன ரேஷ்மா, 2-3 தடவை நான் காஃபி தூள் அப்படியே தூக்கி கொட்டியிருக்கேங்க. ஏன்னா எல்லாமே தூளாக உங்களுக்கு அதில் கண்ணாடி தூள் இருக்கும். அதனால் நான் இப்போ வந்து பிளாஸ்டிக் தாங்க வாங்கியிருக்கேன். காஃபி தூள் மட்டும் சின்ன பாட்டிலே போட்டுக்கலாம். ஆனால் டீ தூள் இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக எடுப்போம். காஃபி தூள் கூட ஒரு தடவை தான் எடுப்போம். டீ தூள் அப்படி கிடையாது. அதனால் நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இன்னும் நான் வந்து மாற்றி வைக்கல. இந்த சக்கரை, நாட்டு சக்கரைலாம் அதில் கொட்டிட்டு நான் காட்டுறேன். இந்த மாதிரி கழுவி வச்சுருக்கேன். இன்னும் வந்து இது வந்து 6 டப்பா வந்து 245 ரூபா. நான் அப்படி வாங்கினேன், ஆன்லைனில் தான் வாங்கினேன். சரி, அழகாக இருக்குது, பார்க்க கிளாஸ் மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. அதனால் நான் இது வாங்கியிருக்கேன். இப்போ நான் என்ன செஞ்சுட்ருக்கேன்னா தால்ச்சா தாங்க. தால்ச்சாக்கு நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் தால்ச்சா வச்சுருக்கேன். நம்ம இதில் வந்து எலும்புலாம் வேக வச்சு எடுக்கனா நம்ம குக்கரில் வேகாது. நான் என்ன செஞ்சுருக்கேன், பிரியாணிக்கு எல்லாம் வேக வச்சு இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். மட்டன் எல்லாம் அதில் இருக்கிற எலும்பு அந்த தண்ணியை எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டேன். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, சோம்பு போட்டு வேக வச்சாச்சு. மஞ்சள் தூள்லாம் போட்டு வேக வச்சு எடுத்த பிறகு நான் அதை திருப்பி மிளகாத்தூள், மல்லித்தூள், கத்திரிக்காய், உப்பு சேர்த்துருக்கேங்க. நம்ம வந்து எலும்பு அந்த தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து கொஞ்சோண்டு தால்ச்சாவையும் இந்த மாதிரி சுலபமாக ரெடி பண்ணலாம். தால்ச்சாக்குனா பெரிய ஒரு பாத்திரத்தில் வச்சு தான் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம வேக வச்சதை எடுத்து இப்படி டக்குன்னு தால்ச்சா செஞ்சிடலாம். நான் கத்திரிக்காய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். மாங்காய்லாம் கிடைக்கலங்க. அதனால் கத்திரிக்காய் போட்டு எலும்பெல்லாம் போட்டு தால்ச்சா இதை கொதிச்சிட்டு இருக்கோம். இப்போ இதில் கடைசியாக என்ன செய்வேன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை வந்து 3 பொடி பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அதில் சேர்த்து கலந்துட்டு ஆஃப் பண்ணிடணும். டக்குன்னு புதினா கொத்தமல்லி கடைசியாக சேர்த்துடணும். அப்படின்னா நம்ம சூப்பரான புளி கரைச்சி ஊற்றுனாங்க. அதை மறந்துட்டு பாருங்கள். கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 எலுமிச்சப்பழ அளவு தான் நான் வந்து புளி ஊற வச்சுருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் தான் தால்ச்சா வச்சுருக்கேன். அதனால் கடைசியாக நம்ம வந்து அந்த மசாலாவை மட்டும் இதில் சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம சூப்பரான தால்ச்சா ரெடி ஆகிடும். இப்போ கத்திரிக்காய் வேகட்டும். நான் சிம்மில் தான் வச்சுக்க போகிறேங்க. ஹையில் வைக்காமல் நார்மலாக வச்சுருக்கேன். இங்கே புளி ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். புதினா கொத்தமல்லிலாம் ஆஞ்சி வச்சுருக்கேன். இங்கே மட்டன் வேக வச்சு வச்சுருக்கேன். நம்ம வந்து பிரியாணி செய்ய வேண்டியதுதான். இந்த சைடு வெங்காய பச்சடிக்கு வெங்காயத்தையும் வந்து சாப்பரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் தயிர் சேர்க்க போகிறேங்க. இந்த மாதிரி சாப்பரில் போட்டுட்டா ரொம்ப சௌரியமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நான் கலந்து வச்சுட்டேன்னா நம்ம தால்ச்சா ரெடி, நம்மளுடைய வெங்காய பச்சடி ரெடி. பிரியாணியை தாளிச்சு விட்டுட்டு இந்த சைடு நான் குலோப்ஜாமுக்கு சக்கரை பாகு எடுக்க போகிறேங்க. உப்பு சேர்த்துட்டு கலந்து வச்சுக்க போகிறேங்க. தயிர் பத்தாது, நான் இன்னும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். ஏன்னா நிறைய தயிர் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாக்கெட் தயிர் தாங்க நான் சேர்த்துப்பேன் எப்பயுமே. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் உங்களுக்கு. நம்ம வீட்டு தயிரில் ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம வெங்காய பச்சடி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சாச்சுன்னா நம்ம பிரியாணி ஒரு சைடு பிரியாணி சட்டுன்னு ரெடி ஆகிடும். நம்ம ஜீரக சம்பா ரைஸில் தான் ரெடி பண்ண போகிறேன். நான் ஜீரக சம்பா ரைஸில் நான் வந்து பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி செஞ்சேன். நம்ம தலப்பாக்கட்டு பிரியாணி மாதிரியான டேஸ்ட் இருக்கும். ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் தலப்பாக்கட்டு பிரியாணி எப்படின்னு. அந்த மாதிரி தான் வேணுமா. அதனால் இன்றைக்கி வந்து சூப்பரான மட்டன் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறேங்க. இன்றைக்கி வந்து ஜீரக சம்பா ரைஸ் தானேங்க. அதனால் இங்கே பாருங்கள், நல்லா கொதி வரும்போது நான் வந்து ரைஸை சேர்த்துக்கிறேன். நான் நல்லா ஊற வச்சுட்டேன், தண்ணி இல்லாமல். ஏன்னா நம்ம ஏற்கனவே தண்ணி கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா ஜீரக சம்பா ரைஸ் வந்து குழஞ்சி போயிடும். சைடு வந்து ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். எனக்கு பாவா தயிர் சாதம் சாப்பிடுவார், அவருக்காக ஒயிட் ரைஸு. குலோப்ஜாம் செய்கிறதுக்கு சக்கரை போட்டு வச்சுருக்கேங்க. இன்னும் தண்ணி சேர்க்கணும். இல்லை பாருங்கள், இந்த சைடு கொதி வருது. அவ்வளோதாங்க. லைட்டாக நம்ம வந்து ஒரு கலர் கலந்துட்டு மூடி வச்சுருவோம். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நான் ஏற்கனவே செக் பண்ணிட்டேன். லெமன் மட்டும் தான் சேர்க்கணுங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. லெமன் மட்டும் நான் ஒரு லெமன் சேர்க்க போகிறேன். மூடி வச்சிடலாம். பாஸ்மதி ரைஸை விட ஜீரக சம்பா ரைஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. இந்த சைடு நான் வந்து ரேசன் சக்கரை தான் எடுத்திருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ பாருங்கள், சக்கரை கரைஞ்சோடனே இதை வடிகட்டி வச்சு வடிச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏங்க வேஸ்ட் பண்ணிவிட்டு, நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதனால் ரேசன் சக்கரை நிறையா சேர்ந்து போச்சு. அதனால் இன்றைக்கி அதில் தான் குலோப்ஜாம் ரெடி பண்ண போகிறேன்.
கரைஞ்ச பிறகு நம்ம வடிகட்டி வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை சிம்மில் வச்சுருவேங்க. அது கொதிக்கிறதுக்குள்ளே நான் வந்து உருண்டை பிடிச்சிடுவேன். இந்த மாதிரி நம்ம சுலபமாக ரெடி பண்ணிக்கலாம். இது கொதி வந்து கரெக்டாக அந்த பக்குவம் வரதுக்குள்ள நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். ஒரு லெமன் வந்து புழிஞ்சிக்க போகிறேங்க. சின்ன லெமன் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா நம்ம ஏற்கனவே தயிர்லாம் சேர்த்துருக்கோம். நம்ம லைட்டாக அப்படி கலந்து விட்டுடலாங்க. பாருங்க, அதுக்குள்ளே சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. நம்ம தம் போட்டனாலே கரெக்டாக இருக்கும். உடனே சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் நம்ம ஜீரக சம்பா ரைஸில். அவ்வளோதாங்க, நான் தம் போட போகிறேன். இப்போ நம்ம லெமன்லாம் கலந்தாச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்கு. பாருங்க, சிம்மில் இருக்குது. நான் வந்து இந்த ஸ்டவ்வை வந்து இதில் மாற்றிக்க போகிறேன், ஏன்னா சின்ன ஸ்டவ் எனக்கு வேணும். ஏன்னா இது கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் சிம்மில் வச்சாலும். அதனால இதை எடுத்து வடிகட்டி மாற்றிட்டு சர்க்கரையை எடுத்து வடிகட்டி மாற்றிட போகிறேன். இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு கொதிக்க வைக்க போகிறேன். இந்த சைட் மாற்றிட போகிறேன் பிரியாணி. பாருங்க, நம்ம வந்து சர்க்கரையிலேருந்து எவ்வளோ குப்பு இருக்குது பாருங்க. நான் வடிகட்டிட்டேங்க. இப்போ இதை சிம்மில் வச்சுட்டு நம்ம போய் குலோப் ஜாம் பிடிக்கலாங்க. கரெக்டாக இருக்கும். பாருங்க, நம்ம மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பராக தம் போட்டு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நான் டேரனுக்கு தான் இப்போ வச்சுருக்கேன். நான் வந்து பெரிய பெரிய பீஸாக மட்டன் போட மாட்டேங்க, ஏன்னா இவங்க யாருக்கும் அப்படி போட்டால் பிடிக்காது. அதனால் எப்பயும் நார்மலாக நம்ம கறி குழம்புக்கு எப்படி வாங்குவோம், சேம் அதே மாதிரி தான் கட் பண்ணி வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம வெங்காய பச்சடி வச்சுக்கலாம். நம்ம சால்னா வச்சுக்கலாங்க. நல்லி எடுத்து போடணும். பாருங்க, டேரனோட ஃபேவரட் வந்து நல்லி எலும்பு. அது வேணுமா? நல்லி எலும்பு போட்டு கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க. இதுதான் ஒன்று டேரன் கிட்ட இருக்கிறது. ரொம்ப சூப்பரான மட்டன் பிரியாணி, ரொம்ப சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, டேரனும் ரேஷ்மாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், அவங்களுக்குலாம் சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சுங்க. அடுத்து வந்து குலோப் ஜாமுக்கு வந்து நான் வந்து மாவை எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டேங்க. சரி, நம்ம மாவை பிசைஞ்சு உருண்டை போட்டாச்சுன்னா அந்த சைடு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக அன்னைக்கு ஆர்டர் போட்டது அப்படி ஒன்றும் சூப்பர் அப்படிலாம் சொல்லவே முடியாதுங்க. இவங்களுக்குலாம் வந்து சாப்பிட்ட மாதிரியே இஷ்டம் இல்லை நாங்கள். அதனால தான் நான் திருப்பி பிரியாணி செஞ்சேன். பாருங்கள், குலோப் ஜாமுக்கு வந்து மாவு எடுத்து வந்தாச்சு. குலோப் ஜாம் மாவு கொட்டிட்டு வந்துட்டேன் கிண்ணத்தில். நான் வந்து எம்டிஆர் குலோப் ஜாம் தாங்க வாங்கினேன். ஒன்று ஃப்ரீ. ஏற்கனவே காமிச்சிட்டு உங்ககிட்ட டிமார்ட்டில் வாங்கினது அதுதான். பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து குலோப் ஜாம் வந்து உருண்டை பிடிச்சிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேங்க. இவங்களாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே நான் வந்து குலோப் ஜாம் ரெடி பண்ணிடுவேன். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும்னு வச்சுக்கிறேன், ஏன்னா நான் பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு தாங்க வந்தேன். பாருங்க, நான் வந்து சின்ன கடாயில் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயிலும் நிறையா கொஞ்சம் கீ சேர்த்துருக்கேன். கீயில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் கீ சேர்த்துருக்கேங்க. இந்த மாதிரி சின்னதில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நிறையா எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது, நம்மளோட கீயும் வேஸ்ட் ஆகாது. வேஸ்ட் ஆகாமல் நம்ம திருப்பி அதை யூஸ் பண்ணிடலாம். நம்ம எதாவது செய்யும்போது, இப்போ கேசரியே செய்யும்போது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் கொஞ்சம் தான் அதில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்படி இப்படி நீங்கள் வந்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரே ஈவனாக சவக்கும். பாருங்க, ஒரு கிராக்கு கூட எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்கும். இது எடுத்துக்கோ. இந்த மாதிரி நீங்கள் சிம்மில் தாங்க வச்சுருக்கேன். பாருங்கள், ஹையில் வச்சிடக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா ஒரே ஈவனாக செவந்து வரும். இது ஒரு டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன கடாயில் செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. உங்கள் எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது, உங்கள் கீயும் வேஸ்ட் ஆகாது. நம்மளுடைய குலோப் ஜாம் செய்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய எண்ணெயை ஊற்றி பொரிச்சு எடுக்கும்போது வேஸ்ட்டாக போயிடுங்க. இந்த மாதிரி நம்ம வேஸ்ட் ஆக்காமல் ரெடி பண்ணலாம். ஓகே, சரி, நம்ம இதை வந்து பாகில் போடும்போது நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். நமக்கு நல்ல லிட்டே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏர் டைட்டாக இருக்குது நல்லா. அதனால் நான் இதுதான் வாங்கியிருக்கேன். சர்க்கரை, டீ தூள் இதெல்லாம் நம்ம வந்து பொட்டுக்கடலாம் கூட நிறையா இருந்ததுன்னா இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கலாம். சின்ன பாட்டிலில் கொட்டி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் பத்தலை. அதெல்லாம் வந்து மசாலா ஐட்டம்லாம் கொட்டி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இதை வாங்கியிருக்கேங்க.
கழுவி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தொடச்சிட்டு கொட்டணும். நான் வந்து அதை தொடச்சிட்டு அதை 2 மட்டும் கொட்டி வச்சுருக்கேன். அந்த பாருங்கள், நான் அந்த பாட்டில் எல்லாம் தொடச்சிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு பாதாமும் முந்திரி காமிச்சேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னதுன்னா சுகருக்கு வந்து சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்றேன். இன்ஷர் வந்து எங்கள் பாபா கொடுப்பேன். அவருக்கு வந்து ஈவினிங் தான் அதுதாங்க கொடுப்பேன் சுகர் இருக்கிறனால. அதையும் நான் இந்த மாதிரி டப்பாவில் கொட்டிக்கிட்டேன். எனக்கு வந்து பெரிய டப்பாவில் கொட்டிட்டு எனக்கு சரியில்லை. அதுக்கு கொடுக்குற பாக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு கெட்டியாக ஆகிடும். அதில் தர பாக்ஸில் கொட்டினேன். அதனால் நான் இதில் கொட்டி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து பூஸ்ட் கொட்டி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் கொட்டி வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க. நான் இதை வந்து உங்ககிட்ட காட்டுறதுக்கு எதனால நான் உங்ககிட்ட காட்டுறேன்னா, சரி நம்ம நல்லா இருக்குதுன்றத இப்போ நல்லா இருக்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் விருப்பம் இருக்கனால இந்த மாதிரி நம்ம வாங்கி கிச்சனில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா நம்மளுடைய ஜாமான்லாம் கொட்டி ஸ்டோர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நான் மணி பிளான்ட் இங்கே வச்சுருந்தேன், அதை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன். சரி, ஜன்னலில் இருக்கிற வெயில் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அதில் படும்ல, அதனால அங்கே வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இன்னும் கூட எனக்கு இன்னொரு செட்டு கூட நான் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலான்னு இருக்கேன். நீங்களும் உங்களுக்கு இந்த பாட்டில்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். மல்லித்தூள் எல்லாம் இந்த மாதிரிலாம் கொட்டி வச்சா இன்னும் அழகா இருக்கும்ல, அதனால நான் வாங்கிக்கலான்னு இருக்கேங்க. மற்ற பாட்டில்லாம் வந்து பழசாயிருச்சு, அப்படி இல்லை, நல்லா இருக்குது. சரி, இன்னும் ஒன்று ஆர்டர் போட்டுக்கலாமே அப்படின்னு. இன்னும் ஒரு 6 பாக்ஸ் வந்துச்சுன்னா, டப்பா வந்துச்சுன்னா ஆமாம், அந்த பாட்டில் வந்து நமக்கு யூஸ் ஆகும். சரிங்க, நம்ம இதை பாக்கில் போடும்போது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம குலோப் ஜாமுன் சேர்த்துக்கலாங்க. நான் அன்னைக்கு செஞ்சுருக்கும் போது ரோஸ் ஃப்ளேவர் வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து சேர்த்துருந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இன்றைக்கி நான் ஏலக்காய் தாங்க சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிட்டு நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் நல்லா இருக்குது, ஆனால் ஏலக்காய் போட்டு செய்கிறது தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா குலோப் ஜாமையும் வந்து நான் சக்கரை பாகில் ஊற போட்டுறேங்க. ஒரு 1/2 hourல நமக்கு வந்து குலோப் ஜாம் ரெடி ஆகிடும். அடுத்து சாப்பிட்ட பிறகு சாப்பிட வேண்டியதான். நாங்கள் 2 பேர் தான் சாப்பிட்ணும். இப்படி தான் என்னுடைய சண்டே வந்து என்னோடய ரொட்டீன் இப்படி தான் போச்சு. நான் ஆன்லைனில் வாங்கின இந்த பாட்டிலெலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலான்றதுக்காக தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த vlog முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.